Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் conditional classes. The conditional classes நம்ம பார்க்க வேண்டியது classes first. Classesனா என்னது? A group of words. The group of words வந்து மீனிங் கொடுக்கும். ஏன்னா அது ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அதுல ஒரு verb இருக்கும். இப்ப classes அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. கண்டிஷனல்னா என்ன? கண்டிஷனல்னா உங்களுக்கு தெரியும், வீட்டுல எப்பவுமே அப்பா அம்மா ஒரு கண்டிஷன் போட்டுட்டே இருப்பாங்க, இதை பண்ணாதான் இதை செய்ய முடியும், இதை செஞ்சாதான் நான் அது தருவேன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் கொடுப்பாங்களே, அது மாதிரிதான் இதை பண்ணுனா இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வர்றதுதான் கண்டிஷனல் கிளாஸஸ். ஓகே, நம்ம இப்போ என்னென்ன டைப் ஆஃப் கண்டிஷனல் கிளாஸ் இருக்குன்னு பார்க்கலாம். 0 டைப், ஃபர்ஸ்ட் டைப், செகண்ட் டைப், தேர்ட் டைப். இந்த 0 டைப்ல எப்படின்னா 2 கிளாஸஸ் இருக்கும். இந்த 2 கிளாஸஸ்மே ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஹீட் ஐஸ் இட் மெல்ஸ். இங்க பாத்தீங்கன்னா இஃப் கிளாஸ்ல வர வேர்பும் இஃப் இல்லாத வர நெக்ஸ்ட் கிளாஸும் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு ஃபேக்ட், இதை வந்து நம்ம மாற்ற முடியாது. ஸோ அதனால ரெண்டுமே என்ன டென்ஸ்ல இருக்கும்னா 2 கிளாஸ்மே ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் டைப் பார்க்கலாம். ஒன்று வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கும், நெக்ஸ்ட் வர சென்டென்ஸ் ஃபியூச்சர்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ ஸ்டடி ஐ வில் பாஸ். ஸோ இது வந்து எப்படின்னா ஒன்று ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு இஃப் கிளாஸ், நெக்ஸ்ட் அதை அடுத்து வர கிளாஸ் எப்படி வருதுன்னா ஃபியூச்சர் டென்ஸ்ல வருது. செகண்ட் டைப் பாருங்க, இஃபோட வர டென்ஸ் எதுல வரும்னா பாஸ்ட் டென்ஸ்லயும், அதுக்கு அடுத்து வர கிளாஸ் எதுல வரும்னா வுட் அப்படிங்கிற வேர்டும் அதோட வேர்பும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ ஸ்டடி ஐ வுட் பாஸ். நெக்ஸ்ட் தேர்ட் டைப் கிளாஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுல எப்படின்னா இஃப் had plus verb 3, அதுக்கு அடுத்து வர சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா would have verb 3 வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், if she had studied she would have passed. இப்ப டெட் எக்ஸாம்ல எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அந்த சென்டென்ஸ்ல வர கிளாஸ் எந்த மாதிரி கிளாஸ் அப்படின்னு கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், if you heat water it boils. Option A first conditional, B second conditional, C 0 conditional, D third conditional. இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டுமே ப்ரெசன்ட் டென்ஸ்ல வந்திருக்கு verbs. ஸோ இது வந்து என்ன கண்டிஷனல் பாத்தீங்கன்னா 0 conditional. Choose the correct sentence. A, if he studied hard he will pass. B, if he studies hard he will pass. C, if he study hard he will pass. D, if he studied hard he would pass. So answer பாத்தீங்கன்னா B, if he studies hard he will pass. Choose the correct answer. If I were a bird I dash fly everywhere. இதோட ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா A can, B could, C will, D shall. இதோட ஆன்சர் could. இப்போ ஏதாவது ஒரு இமேஜினேஷனா சொல்றீங்க அப்படின்னா அது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல தான் வரணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.